அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கங்கள். சபரிமலை பெண்களை அனுமதிக்கலாமா? பெண்கள்னால் அந்த குறிப்பிட்ட வயது, அதாவது மாதவிலக்கு ஆகக்கூடிய அந்த காலகட்டங்கள் உள்ள பெண்களை அனுமதிக்கலாமா கூடாதா அப்படின்னு ஏற்கனவே அனுமதிக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. அந்த தீர்ப்பை எதிர்த்து இப்போது 9 பேர் கொண்ட அமர்வில் விசாரணை நடக்கட்டும். இதில் பெரிய வேடிக்கை என்ன தெரியுங்களா? நம்முடைய ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞர் துஷார் மேத்தா அவர் என்ன கேட்குறாரு தெரியுங்களா? நீதிபதிகளை பார்த்து, உங்களுக்கெல்லாம் சட்டம் தெரியும், சமயம் தெரியுமா? சட்டம் தெரியும், சமயம் தெரியுமா? சமயத்தை பற்றி முடிவு பண்ணக்கூடிய இடம் இதுவா? ஒரு சமயம் சார்ந்த விஷயங்களை அந்த கோயில்கள் அந்தந்த நடைமுறை அவங்க தானே முடிவு பண்ணுவாங்க. ஒரு டிஃபரெண்ட்டு விதவிதமான மரபுகளை பின்பற்றுகிற இந்து மதத்தில் அதை அவங்க தானே முடிவு பண்ணுவாங்க. நீதிபதிகள் ஏன் இதில் தலையிடணும் அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப நியாயமாக இருக்கும் காதில் கேட்கும்போது. ஏங்க இது திருப்பரங்குன்றத்துக்கு பொருந்தாதுங்களா? ஏங்க திருப்பரங்குன்றத்தில் மட்டும் சமயம் சார்ந்த ஒரு விழாவில் நீதிமன்றம் ஏன் தலையிடணும்னு ஒன்றிய அரசு சார்பில் ஏதாவது கேட்டாங்களா? தமிழ்நாட்டில் மட்டும் சமயம் சார்ந்த விஷயங்களில் நீதிமன்றம் தலையிடணும், ஆனால் கேரளாவில் ஒரு பிரச்சனைனா தலையிடக்கூடாது அப்படின்னா நம்ம ஸ்டாண்டு கிளியராகவே இல்லை. நம்முடைய ஸ்டாண்டு, அதாவது நிற்கிற நிலை, நியாயம் சரியாக இல்லை. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபரிமலை அப்படிங்கிறத 2 இஷ்யூ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பிரம்மச்சரியத்தை வற்புறுத்துகிற இடம் சபரிமலை. நானே அந்த கருத்துக்கு உடன்பாடு உடையவனாக தான் ஒரு காலகட்டத்தில் மனதில் வைத்திருந்தேன். ஏன்னா பிரம்மச்சரியத்தை கூட்டணும்னா மேல் ஹார்மோனை நீங்கள் உடம்பில் கூட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடினமான விரதங்கள், தரையில் படுக்கிறது, மலை மேலே ஏறி இறங்கிறது, இது மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் மேஸ்குலின் அந்த தன்மைகள் ஒரு மனிதனுடைய உடம்புல கூடும். நிறைய பேர் அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க, குழந்தை இல்லை, சபரிமலை போயிட்டு வந்தாங்க, அப்புறம் குழந்தை கிடச்சிது அப்படின்னு சொல்லி மணிகண்டன்னு பேர் வைக்கிற வழக்கம் கூட இருக்குது. இது என்னன்னு கேட்டால், ஒரு ஆணினுடைய அந்த உயிரணுக்களில் ஆற்றலை கூட்டுவதற்கு இது கொஞ்சம் பயன்படும். ஒரு 48 நாள் விரதம், இது மாதிரியான வாழ்க்கை முறை இது இருக்கலாம். நான் சொல்கிறது இருக்கலாம் தான், அப்படின்னு சயின்ஸுன்னு நான் ஒன்றும் பேச முடியாது, இருக்கலாம். அதுக்காக அதை வச்சுருக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னொன்று அந்த மலையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் பயணம் பண்ணுவதற்குரிய சில வசதிகள் குறைவு. இயற்கை உபாதைகளில் சிக்கல் இருக்குது. இப்போல்லாம் பண்ணியிருக்காங்களாம், அது நான் போனதில்லை, நண்பர்கள் சொல்லுவாங்க. ஆனால் போன பழைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப நதிக்கரை ஓரமாக காட்டுக்குள்ளே மலைக்குள்ளே தங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிச்சிட்டு பொது இடத்துல குளிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிற சிக்கல் இருக்கிறதுனால பெண்கள் கொஞ்சம் நளினமாக பாதுகாப்பாக அவங்க மேலே போயிட்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு. இதெல்லாம் காரணமாக சொன்னால் பரவாயில்லை. நம்ம என்ன சொல்கிறோம், கலந்துக்கக்கூடாது அப்படின்னு அந்த கோயிலோட அமைப்பு அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறோம். உங்களுக்கு என்ன தெரியும், ரிலீஜனில் ஐயப்ப வழிபாடே பெண்களுக்கு கூடாது, அதனால் நாங்கள் பாடல. இருங்க, ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோயிலில் பெண்கள் வர்றாங்க, திருச்சி ஐயப்பன் கோயிலில் பெண்கள் வர்றாங்க, எத்தனையோ ஐயப்பன் கோயிலில் பெண்கள் வர்றாங்க, சாமி கும்பிடுறாங்க. அது எப்படி சபரிமலையில் மட்டும்தான் பெண்கள் வரக்கூடாதுன்னு? நான் முதல்ல சொன்ன காரணம் கூட நியாயமானது. மலையில் இயற்கை உபாதைகளுக்கு மத்தியில் பெண்ணுக்கு சில ப்ரைவசி வேணுமே, அதெல்லாம் சரியாக கிடைக்காது அப்படிங்கிற காரணங்கள். அதெல்லாம் விட்டுட்டு அந்த தத்துவமே, ஐயப்பன்கிற தத்துவமே பெண்களுக்கு பொருந்தாது அப்படின்னா மற்ற ஐயப்பன் கோயிலை எப்படி அனுமதிக்கிறீங்க? திருச்சிராப்பள்ளி ஐயப்பன் கோயிலில் போகிறாங்க, ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க, ஊர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஐயப்பன் கோயிலில் இந்தியா முழுக்க இருக்கிற ஐயப்பன் கோயிலில் போயிட்டு தானே இருக்கிறாங்க. இன்னும் ஆழமாக யோசிக்கிட்டோமா? ஐயனார் வழிபாடு அப்படிங்கிறது தான் பின்னாடி ஐயப்பன் வழிபாடாகவே மாறிச்சுங்க. இதெல்லாம் சொன்னால் பல பேருக்கு வரும். ஐயனாருக்கே பூரணா புஷ்கலா சமேத அப்படின்னு தான் அவருக்கு பேர். பூரணை புஷ்கலை அப்படின்னு 2 மனைவி அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் நிறைய வழிபாட்டு முறை இதே தான். நான் சொன்னால் கோவப்படுவாங்க. இந்த கந்தபுராணத்தில் கந்தபுராணத்தில் ஒரு மகா சாஸ்தா படலம்னு ஒன்று இருக்குது. அதில் தான் அந்த கதை கொஞ்சம் வருது, எப்படி பிறந்தார் அப்படின்ற அந்த கதையெல்லாம் வருது. நான் அதுக்கெல்லாம் போக விரும்பலை.
அந்த மாதிரி சில செய்திகள்லாம் பின்னால் இணைக்கப்பட்டிருக்குது. கேரளாவில் பந்தள தேசத்து அரசனுடைய மகனாக பிறந்து ஐயப்பனுடைய வாழ்க்கை வந்து பிற்காலத்து வாழ்க்கை. ஒரு அரசனுடைய குமாரனாக பிறந்து அவர் புலிப்பாலுக்காக போகிறது அப்படிங்கிற கதையெல்லாம் பின்னால் இருக்கிறது. நம்ம பழைய கதையையும் புதிய கதையையும் இணைச்சிருக்கிறோம். நம்ம இப்படி இணைச்சிக்கிட்டே தான் இருப்போம். பழசையும் புதுசையும் இணைக்கணும்னு இணைப்போம். அதில் ஸ்டாண்டு கிளியராக இருக்கணுமா இல்லையா? அவர் மனைவியோடு இருக்கிறாருன்னு ஐயனார் வழிபாட்டில் இருக்குது. ஆனால் இந்த சாஸ்தா வந்து இல்லை, இவர் மனைவி இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கார், பிரம்மச்சரிய நிலையில் இருக்கிறார். இப்படி எடுத்துக்கலாம். ஒரு கான்செப்ட் வைஸ் பிரம்மச்சரியத்தை நாங்கள் அங்கே கும்பிடுறோம் அப்படி சொல்லிட்டு போங்க. கான்செப்ட் வைஸ் நாங்கள் பிரம்மச்சரியத்தை செலிப்ரேட் பண்ணுறோம், அதனால் தயவுசெய்து வேண்டாம் அப்படின்னு. இப்போ கூட நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அனுமதிப்பதும் அனுமதிக்காததும் அப்படின்ற உத்தரவுகளை எல்லாம் யாரும் பிறப்பிக்கக்கூடாது. ஒரு பெண் நான் கஷ்டப்பட்டு மேலே போய் கும்பிடுறேன், என் இஷ்டம் அப்படின்னு சொன்னால் ஏன் தடுத்து நிறுத்தணும்? முன்னெல்லாம் 48 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு ஒரு மரபு இருந்தது. இன்றைக்கி எத்தனை பேர் 48 நாள் விரதம் இருக்கிறாங்க? முதல் நாள் மாலை போட்டு மறுநாள் மலைக்கு போயிட்டு வந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். முன்ன மாதிரி 48 நாள் விரதம் இருந்தால் தான் இடையில மென்ஸ்ட்ருவல் பீரியடில் பெண்களுக்கு இந்த பிரச்சனை வரும். 10 நாளுக்குள்ளேயே மாலையை போயிட்டு வரவங்களாம் இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ கண்டிப்பாக மாலையை போட்டு எல்லா பெண்களும் போகணுன்னு ஒரு பிடிவாதம் இல்லை. நிறைய பெண்கள் வந்து மலைக்கு போய் தான் கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம இங்கேயே கும்பிடலான்னு எளிமையாக இருந்துட்டு போவாங்க. எனக்கு என்ன வருத்தம்னு இப்போ சொல்லிட்டுங்களா, 9 நீதிபதிகளுடைய கோர்ட் நேரம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? இந்த நாட்டில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மிக பெரிய பெரிய குழப்பங்கள், பெரிய பெரிய பலி கொடுக்கப்படுகிறது. என்ன பலி? இந்த நாட்டு நீதிமன்றத்தினுடைய மிகப்பெரிய நேரம். கான்ஸ்டியூஷனில் சிக்கல் வந்தால் உட்கார வேண்டியது 9 நீதிபதிகளுடைய அமர்வு. எவ்வளவு கேசஸ் பெண்டிங் இருக்குது தெரியுங்களா? சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வளவு கேசஸ் இருக்குது தெரியுங்களா? 9 ஜட்ஜை உட்காந்து இதை விசாரிக்கிறதும். சில பேர் வக்கீல் பேசுகிறத காது கொடுத்து கேட்க மாட்டோம். அவங்க பேசுகிற முறை இதெல்லாம் அட்டாவடித்தனமாக இருக்குது. சில பேர் பேசுகிறத கேட்டால் ரொம்பவும் நம்ம பேச முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, வழிபாட்டு விஷயத்தில் நீதிமன்றம் எப்படி தலையிடலாம் அப்படின்னு கேட்டால், திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் திருமல் நாயக்கருடைய காலத்திலேருந்து ஒரு இடத்துல ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, புதுசாக ஒரு இடத்துல ஏற்றலான்னு அப்புறம் எப்படி நீதிமன்றம் தலையிடலாம்? அதே கேள்வி வருமா வராதா? எல்லாத்துக்கும் அது பொருந்துமா பொருந்தாதான்? எனக்கு ஒரு வேடிக்கை பாருங்கள். திருப்பரங்குன்றம் மலையில் அங்கே இருக்கிற அந்த தர்கா அன்பர்கள் நாங்கள் தினந்தோறும் தொழுகை நடத்தினா என்னன்னு ஆரம்பித்தாங்க. அவங்க எல்லாம் புதுசாக பண்ணணுமே, அப்போ தானே நம்ம பாப்புலராக முடியும். அவங்க ஒன்று ஆரம்பித்தாங்க, நாங்கள் தினம் தொழுகை பண்ணால் என்ன, நத்திங் டூயிங்ட்டாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? 100 ஆண்டுகளாக இல்லாத ஒரு பழக்கத்தை ஏன் இப்போது ஏற்படுத்துகிறீர்கள்? இந்த வார்த்தையை கவனிக்கணும். 100 ஆண்டுகளாக இல்லாத ஒரு பழக்கத்தை ஏன் இப்போது திடீரென்று ஏற்படுத்த விரும்புகிறீர்கள்? 100 ஆண்டுகளாக தீபம் ஏற்றப்பட்ட இடம் எங்கேயோ அங்கே தானே அப்போ ஏற்றணும். அது எப்படி அவங்களுக்கு சொன்னால் அதே வார்த்தை கோர்ட்டோட உத்தரவு இவங்களுக்கும் பொருந்துமா இல்லையா? 100 ஆண்டுகளாக இல்லாத ஒரு வழக்கத்தை நீங்கள் ஏன் புதிதாக ஏற்படுத்த விரும்புகிறீர்கள்? புதிதாக ஏற்படுத்த விரும்புகிறீர்கள் இருக்குல்ல. அதாவது நீதி, சட்டம், நியாயம் இது எல்லாருக்கும் பொதுவானது. பெண்களை நம்ம வந்து அவங்க சுதந்திரம், போகிறதா இருந்தாலும் வரதா இருந்தாலும் அவங்க இஷ்டம். பெண்கள் போகிறதுல பல கஷ்டம் இருக்குது. பெண்கள் தவிர்க்கிறது நல்லது. ஒரு அப்பாவாக நான் சொல்லுவேன், பெண்கள் பயணம் பண்ணுறத, அந்த மலைக்கு போகிறத தவிர்ப்பது நல்லது. இந்த கான்செப்ட்லேயே அது கிடையாதுன்னா மற்ற எப்படி ஐயப்பன் கோயிலெல்லாம் அனுமதிக்கிறோம்? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். நம்முடைய சமயவாதிகளும் சரி, சட்டம் பேசுகிற இடங்கள்லையும் சரி, நிறைய பொய் பேசுகிறாங்க சார். நிறைய பொய் பேசுகிறாங்க சார். சமயவாதிகள் பொய் பேசுகிறாங்க சார். சட்டவாதிகள் பொய் பேசுகிறாங்க சார். தப்பு சார், தப்பு.